ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பூரி சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 வெங்காயம், 2 தக்காளி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கர் நான் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் நான் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக புரிஞ்சதும் இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட ஒரு 4 பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்திருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. இது வதக்கும் போதே செம வாசனை வரும். இப்போ நான் இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி லைட்டாக வதக்கிக்கலாம். தக்காளியோட தோல்லாம் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் பச்சை பட்டாணியை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஊற வச்சு சேர்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக விட்டுறலாம். பட்டாணி எல்லாம் அப்போ தான் நல்லா வேகும். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி 5 விசில் விட்டுறலாம். இப்போ அடுத்தது நம்ம விசில் வர்றதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு,
2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கசகசா போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம காய்கறிகள் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது கொதித்து முடிச்சது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோலாம் தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது நல்லா கொதித்தது இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிட்டோம்.